ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं जयमुदीरयेत्। अष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवते भक्ते गौरिणस्पति मोहं करोति वाचालं तैर्वैतु कृपाकलनं वन्दे श्रीगुरुदिनकारुणं परमानन्दं श्रीकृष्णेश्वरम्। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री गदाधर शिवानंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे कृष्णा. எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். வேதம் வழங்கும் அறிவு ஸ்ரீ ஈசோ உபனிஷத்து. இன்றைக்கு 5வது மந்திரம். புக்ஸ்ல எல்லாருக்கும் இருக்குதுங்களா? இன்னைக்கு இந்த ஸ்லோகாவோட PDF எல்லாம் அனுப்பியிருக்கோம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ண. 5வது மந்திரம். தத் ஏ ஜரி தன்னை ஜதி தத்தூரே தத்வ அஞ்சிகே தத் அந்தரஸ்ய சர்வஸ்ய தத்து சர்வஸ்யாஸ்ய பாகதः. தத் ஏ ஜரி தன்னை ஜதி தத்தூரே தத்வ அஞ்சிகே தத் அந்தரஸ்ய சர்வஸ்ய தத்து சர்வஸ்யாஸ்ய பாகதः. இன்னொரு படிக்கிறேன். தத் ஏ ஜரி தன்னை ஜதி தத்தூரே தத்வ அஞ்சிகே தத் அந்தரஸ்ய சர்வஸ்ய தத்து சர்வஸ்யாஸ்ய பாகதः. படிக்கிறேன் பிரபுஜி. தத்யே ஜதி தன்னை ஜதி தத்தூரே தத்வந்திகே தத் அந்தரஸ்ய சர்வஸ்ய தத்து சர்வஸ்யாஸ்ய பாக்யதः. ஜெய். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. தத்யே ஜதி தன்னை ஜதி தத்தூரே தத்வந்தி தேவந்திகே தத்தந்தர் அஸ்ய சர்வஸ்ய தத்து சர்வஸ்யாஸ்ய பாஹ்யதः. ஜெய். ஹரி போல். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. எஸ் மாதா. தத்யே ஜதி தன்னை ஜதி தத்தூரே தத்வந்திகே தத்தந்தரஸ்ய சர்வஸ்ய தத்து சர்வஸ்யாஸ்ய பாஹ்யதः. அவையரை அரசு படிக்கிறீங்களா? மொழிபெயர்ப்பு. நான் படிக்கிறேன் பிரபுஜி. யாரும் படிக்கலன்னா நான் படிக்கிறேன். யாரும் படிக்கிறீங்களா? படிக்காதவங்க படிக்கிறீங்க. நான் படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. முழு முதற் கடவுள் நடக்கின்றார், ஆனால் நடப்பதில்லை. அவர் முழு முதற் கடவுள் நம்முடைய அசிந்திய சக்திகளினால் நிறைவேற்றக்கூடிய சில தெய்வீக செயல்களில் கடவுள் ஏஜதி நடக்கின்றார். தத் அவர் ந இல்லை ஏஜதி நடக்கின்றார். தத் அவர் தூரே வெகு தூரத்தில். தத் அவர் மேலும் அந்திகே மிக அறிவில். தத் அவர் அந்த உள்ளே. சத்ய இதன் சர்வசிய எல்லாவற்றின். தத் அவர் மேலும் சர்வசிய எல்லாவற்றின். அஸ்ய இதன் பாஹ்யத வெளியே. முழு முதற் கடவுள் நடக்கின்றார், ஆனால் நடப்பதில்லை. அவர் வெகு தூரத்தில் இருக்கின்றார், ஆயினும் அவர் மிக அருகிலும் இருக்கின்றார். அவர் எல்லாவற்றிற்கு உள்ளும் இருக்கின்றார், இருந்தும் அவர் எல்லாவற்றிற்கும் வெளியேயும் இருக்கின்றார். பொருளுரை. சூப்பர். லாஸ்ட் 4வது மந்திரத்துல என்ன பார்த்தோம் சொல்லுங்க. ரீகேப் பண்ணலாமா? கிருஷ்ணா. லாஸ்ட் மந்திரத்துல என்ன தேவத்தை பார்த்தீங்க? பகவான் அன்கம்பேரபிள். அவர் எல்லா இடத்துலயும் ப்ரிவைடிங்கா இருக்காரு. எல்லாரையும் வெல்லக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோம். சரி. 3 வகையான சக்திகள் பார்த்தீங்களா? தேவர்களால் கூட இயல முடியாதுன்னு சொல்றாங்க பிரபு. ஜெய். சரி, ரைட்.
அந்த மூன்று வகையான சக்திகள் வச்சிருக்காரு பார்த்தோம்னா அவர் மனதை காட்டில் ரொம்ப வேகமா செல்லக்கூடியவர். சக்திகளா சொல்றது உள்ளூர் சக்தி, வெளிப்புற சக்தி. மழையும் காற்றையும் கூட அவரேதான் இது கட்டுப்படுத்துகிறார்னு சொல்றாங்க பிரபு. பிரபு ಅಂತರಂಗ ಶಕ್ತಿ, ಬಹಿರಂಗ ಶಕ್ತಿ and ತಟಸ್ಥ ಶಕ್ತಿ அதுவா பிரபுஜி? எஸ் எஸ். அது வந்து இப்ப நம்ம எந்த ஸ்டேட்ல இருப்போம், எந்த நிலையில் நம்ம தடஸ்த சக்தி மீனிங் என்ன பண்றது? நமக்கு வந்து ஆன்மீக லோகத்துக்கு போறதுக்கும் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம்னா கீழ் நோக்கியும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. நடுவுல இருக்கிறதுனால நமக்கு நல்லபடி இந்த பக்கம் மேல முயற்சி பண்ணலாம். ஒண்ணுமே பண்ணலன்னா மாயையில சிக்கி கீழ் லோகத்துக்கு போகலாம். அதுக்கு என்ன அனலஜி கொடுத்தோம்? அனலஜி வியாக்கியானங்கள் நம்ம கடற்கரையில வந்து நின்றுட்டு இருக்கோம். ஒண்ணு கடல்ங்கிற பௌதிக உலகத்துல சாயறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்ல ஆன்மீகமான உலகமான பூமியில போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது வந்து ஒரு அனலஜி மாதிரி வச்சு நம்ம இருக்கிறது வந்து அந்த பக்கமா இல்ல ஆன்மீக பக்கமா, அது வந்து நம்ம கடற்கரையில் நின்றுட்டு இருக்கோம். சரிங்களா? கடற்கரைக்கு கடல்ல விழுகிறதுக்கு நம்ம சான்சஸ் இருக்கு. இல்ல அவ்வளவு வேணாம், நமக்கு வந்து ஆன்மீக உலகத்துக்கு போறதுக்கும் சான்சஸ். மனுஷ ஜென்மத்தை மட்டும்தான் இது வந்து முடியும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, இன்னும் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் சொல்லுங்க. அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் மூலமாக நம்ம வந்து அவங்க சொல்ற வழிமுறைகளை ஃபாலோ பண்றப்போ நம்மளால புரிஞ்சுக்க முடியும்ன்றது தெரியல, கரெக்டான்னு தெரியல பிரபுஜி. ஜஸ்ட் ஜெனரல் இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்முடைய மன யூகத்தின் மூலமாகவும் மன கண்ணோட்டத்தின் மூலமாக பகவான் வந்து புரிஞ்சுக்கிற முடியாது. சோ பகவானை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேத சாஸ்திரங்கள் மூலமாக தான் நம்ம வந்து பகவானை வந்து புரிஞ்சுக்க முடியும். அது வேத சாஸ்திரங்கள் யாரு கொடுத்தது அப்படின்னா, ஆச்சாரியர்கள் வந்து பகவானை வந்து குளோரிஃபை பண்றது மூலமா ஆச்சாரியர்கள் கொடுத்துட்டாங்க. இந்த வேத சாஸ்திரம் தான் நமக்கு வந்து அம்மா மாதிரி, அம்மா சொல்றதான் நம்ம ஃபாலோ பண்றோம். இல்ல அந்த பர்பட்ல வந்து பிரபுபாதா வந்து அழகா கொடுத்துருக்காங்க. 4வது மந்திரத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, மனதின் துணை கொண்டு யூகங்களின் மூலமாக இறைவனின் தன்மையை இனம் காண முடியாது, அது வந்து பயனற்ற செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஈசோபனிஷத் எச்சரிக்கின்றது அப்படின்னு வந்து பிரபுபாதா வந்து தன்னுடைய பர்பட்ல சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் கூட நம்முடைய இம்பர்ஃபெக்ட் சென்சஸ் மூலமாக பகவானை வந்து புரிஞ்சுக்க முடியாது. அவருடைய உண்மையான சொரூபத்தை நம்மளால விளக்கிட்டு இருக்க முடியாது. ஒன்லி அதுக்கு ஒரே ஒரு வழி, மத்தாய் சொன்ன மாதிரி பியூர் பக்தி, பக்தியமாம் அபிஜானாதி அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில பகவான் பக்தி தொண்டை யாரு வந்து சிரம் ஏற்று அதை பிடின பியூர் பக்தி தொண்டு, அந்த பக்தி தொண்டின் மூலமாக தான் பகவானை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுமே தவிர நம்முடைய மன யூகங்களின் மூலமாக நம்ம வந்து பார்க்க முடியாது. இதுல 5வது மந்திரத்துல என்ன சொல்லிருக்காங்க, அருமையான மந்திரம். உன்னதமான பிரபு நடக்கிறார், ஆனால் நடப்பதும் இல்லை. அவர் வெகு தூரத்தில் இருக்கிறார், எனினும் சமீபத்திலும் இருக்கிறார். அவர் எல்லாவற்றிலும் இருக்கின்றார் என்றாலும் எல்லாவற்றுக்கும் வெளியே இருக்கிறார். இது வந்து புதிரா இருக்குது. ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க, பக்கத்துல இருக்கிறத சொல்றாங்க, தூரத்துல இருக்குன்னு சொல்றாங்க, நடக்கிறார் அப்படி சொல்றாங்க, அது நடக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. இது என்ன விசித்திரமானதாக இருக்கு அப்படி சொல்லும்போது என்ன சொல்லிக்கிறாங்க, பற்பாட்டுல பிறப்பா சொல்லிக்கிறாங்க, இறைவன் தன்னை எண்ணற்றுக்கு அரிய ஆற்றுகளின் மூலம் எவ்வாறு செயல்படுகிறார் என்பது இங்கு பகவானின் எண்ணத்திற்கு அரிய ஆற்றல்களை நிரூபிப்பதற்கான முரண்பாடான நிலைகள் குறிப்பிடப்பட்டன. அவர் நடக்கிறார், நடப்பதும் இல்லை. இந்த முரண்பாடு அவரின் எண்ணி பார்க்க முடியாத ஆற்றல்களை குறிக்கின்றது.
நமது புரிய அறிவாற்றல் இத்தகைய முரண்பாடுகளுக்கு இடம் தராது. வரம்பிற்கு உட்பட்ட நம் அறிவை கொண்டு மட்டுமே நம்ம இறைவனை எண்ணி பார்ப்போம். மாயாவாத கொள்கைகளை சார்ந்த அருவவாதிகள் பகவானின் அவ்வியக்த இயக்கங்களை மட்டும் ஒப்புக்கொண்டு அவன் வியக்தத்தை நிராகரிக்கின்றார்கள். ஆனால் பாகவதத்தை நம்பக்கூடிய பக்தர்கள் கடவுளை வியக்தமானவராகவும் அவ்வியக்தமானவராகவும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். பாகவதிகள் கடவுளின் எண்ணற்றுக்கரிய ஆற்றல்களையும் ஒப்புக்கொள்கின்றார்கள். ஏனென்றால் இவையின்றி உன்னதமான பொருள் என்ற சொற்கள் அர்த்தமற்றவை ஆகிவிடும். இதுல பிரபுல இங்க என்ன கோட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, பகவானுடைய எண்ணற்ற சக்திகளை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே நேரத்துல இவங்க, அதாவது அருவவாதிகள் பகவானுக்கு உருவமே இல்லை அப்படின்னு அவ்வியக்தம் அப்படி சொல்லுவாங்க. பகவானுக்கு உருவம் இல்லை, அந்த கோட்பாடுல அவங்க தியானிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா பகவானுடைய பக்தர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, பகவானுக்கு உருவம் இருக்குது, சச்சித்தானந்த விக்ரமா எல்லா இடத்துலயும் பகவான் இருக்காங்க. அவர் அது மட்டும் இல்லாமல் எல்லாவற்றிலும் வீற்றும் இருக்காரு. அவர் பரம புருஷர் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் அவங்களுக்கு இருக்கு. பக்தர்கள் பகவான இப்படி நினைக்கிறாங்க. அவங்க பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்லயும் பகவான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க. தட் இஸ் ட்ரூ, அதுதான் உண்மை. ஏன்னா இருக்கக்கூடிய 84 லட்சம் ஜீவராசிகள் உயர்ந்த சக்திய ஜீவாத்மாக்கள் தானே பிரபு. உயர்ந்த சக்தி ஜீவாத்மா அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் அதுக்கு அந்த டேட்டுக்கு பிறகு வர மாட்டேன். சரிங்களா? அதுல பகவத்கீதையில 7வது அத்தியாயம் 5வது ஸ்லோகத்துல சொல்லிருக்காங்க பிரபு. என்ன சொல்லிக்கிறாங்க? கிருஷ்ணருக்கு உயர்ந்த சக்தினா ஜீவாத்மாக்கள் தானே. நான் அப்புறம் சொல்றேன். அதாவது ஜீவாத்மா அது சோல், அதாவது ஒரு ஆத்மா. ஆனா அவருக்குள்ள இருக்கிற பரமாத்மா அவர் தான் உயர்ந்த சக்தி. சரிங்களா? பரமாத்மா அதனால சொல்ல பரம் ஆத்மா, அவர் தான் பெரியவர். இந்த ஜீவாத்மா அதாவது இயற்கையிலே ஆன்மீகமயமானது. சரிங்களா? அதை விட பெரியவர் உள்ளே உட்காந்துருக்காரு இல்லையா, பரமாத்மா. அதனால அவங்க ஆத்மான்னு சொல்றதா பரம ஆத்மான்னு சொல்றாங்க. அவர் தான் உயர்ந்த சக்தி. சரிங்களா? இன்னொரு வகையில எடுத்திருக்காங்கன்னா, அதாவது உடம்பை எடுத்துக்கிட்டீங்க, அது ஜடசக்தி, ஜடத்தால் ஆன பொருள். அதை விட ஒரு படி மேல தாண்டி இருக்கிறது ஆத்மா, அது உயர் சக்தின்னு ஒவ்வொரு இடத்துலயும் டிஃபரெண்டா சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு பகுதியில பர்பட்ல பாத்தீங்கன்னா பிரபாத அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உயர்ந்த சக்தி இல்ல ஜீவாத்மா உயர்ந்த சக்தி, பரம்பொருள் உயர்ந்த சக்தி அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே தவிர, அதாவது அந்த எந்த இடத்துல எப்படி அந்த ஸ்லோகம் வருது அதுக்கு சொல்லுவாங்க பிரபாதம் கோட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே பிரபு, தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. இப்போ பகவானுடைய படைப்புல 84 லட்சம் ஜீவராசிகள்ல எல்லா இடத்துலயும் பகவான் வீட்டிருக்கிறாங்க பரமாத்மாவா. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, பகவத்கீதையில என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷு அர்ஜுனா திஷதி. அதாவது அர்ஜுனா, நான் ஒரு பரமாத்மாவாக எல்லாருடைய ஹிருதயத்திலும் வீட்டிருக்கின்றேன் அப்படின்னு கீதையில பகவான் சொல்லிக்கிறாங்க. ஆனா இங்க அருவவாதிகள் என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா, இல்ல அதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அவர் அதாவது வியக்தத்துவத்துலதான் இருக்காங்க, அதாவது சாரி அவ்வியக்தத்துலதான் இருக்காங்க. பகவானுக்கு ஒரு உண்மையான ஒரு உடல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்தர்கள் என்ன சொல்றாங்க, அவர் சச்சித்தானந்த பிரம்மகா இருக்காங்க எல்லா இடத்துலயும், சத்து சித்து ஆனந்தம். சோ ஏன்னா இந்த சத் சித் ஆனந்தம் இதுலதான் நிறைய அந்த ஒரு முழுப்பொருளை நம்ம பார்க்கணும். ஏற்கனவே நம்ம நிறைய வாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சத் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா பிரம்மன் ரியலைசேஷன்,
சித் அப்படி சொல்லும்போது சத்து சித்து சேர்ந்தது பரமாத்மா ரியலைசேஷன். அண்ட் சத்து சித்து ஆனந்தம் இந்த மூன்றும் பகவான் ரியலைசேஷன். பகவானுடைய பக்தர்கள் மட்டும்தான் இது 3 விதமான சத்தியத்தை ஆனந்த விக்கிரகத்தை ரசிப்பாங்க. அதனாலதான் இப்போ பகவானுக்கு உருவம் இருக்கிறதுனாலதான் அவர் நடக்கிறார், அவர் சாப்பிடுறார், கூட்டிய நேரத்துல கூப்பிட்ட நேரத்துல ஓடோடி வர்றார். இது ஒரு பகவான் சச்சிதானந்தமா இல்லைன்னா அதே பேரு கூப்பிட்ட நேரத்துல. அதனால இது எந்த காரணத்தை கொண்டு நம்ம டீலேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5வது மந்திரத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த பேராகிராஃப் என்ன படிக்கிறீங்களா? மத்த அடுத்த பேராகிராஃப் படிக்கிறீங்களா? நம்மால் நம்முடைய கண்களை கொண்டு கடவுளை காண முடியாது என்பதால் அவருக்கு உருவத்தன்மையே கிடையாது என்று நாம் முடிவு செய்து விடக்கூடாது. அத்தகு வாதத்தினை முறியடிக்கும் விதமாக பகவான் மிக தொலைவில் இருக்கின்றார், ஆனால் மிக அருகிலும் இருக்கின்றார் என்று ஸ்ரீ ஈஷோபனிஷத் அறிவிக்கின்றது. பகவானுடைய உலகம் பௌதீக வானிற்கு அப்பால் அமைந்துள்ளது. நம்மிடம் இந்த பௌதீக வானை கூட அளப்பதற்கான வழிமுறை கிடையாது. பௌதீக வானம் இவ்வளவு விரிவடைந்து காணப்படும் பட்சத்தில் இதிலிருந்து முற்றிலும் அப்பாற்பட்டு விளங்கும் ஆன்மீக வானத்தை பற்றி என்ன சொல்வது? ஆன்மீக வானமானது பௌதிக பிரபஞ்சத்திலிருந்து நீண்ட நெடும் தொலைவில் அமைந்துள்ளது என்னும் கூற்று பகவத்கீதையில் 15.6 உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பகவான் அவ்வளவு தொலைவில் விட்டிருந்த போதிலும் அவரால் நொடி பொழுதிற்கும் குறைவான நேரத்தில் மனம் அல்லது காற்றின் வேகத்தை காட்டிலும் விரைவான முறையில் நமக்கு முன்பாக தோன்ற முடியும். யாராலும் வெல்ல முடியாத அவரால் மிக வேகமாக ஓடவும் முடியும். இது ஏற்கனவே முந்தைய ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய இம்பர்ஃபெக்ட் சென்சஸ் மூலமாக நம்ம பகவான் காண முடியாது. அதுக்கு பகவானுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பரிபூர்ணமான தூய பக்தி மூலமா பகவானை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இதுக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்குதுங்க. எப்படி பாத்தீங்கன்னா கஜேந்திர ஸ்டோரியில பாத்தீங்கன்னா கஜேந்திரர் அவர் மிகப்பெரிய பலசாலி. அந்த காட்டுக்கே அந்த ராஜா கஜேந்திரர். அவருக்கு நிறைய ஆண் யானைகள் பெண் யானைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப க்ளோஸ். பட் இருந்தாலும் கஜேந்திரன் ரொம்ப அந்த காட்டுக்கு ராஜா மாதிரி. ஆனா பாத்தீங்கன்னா அவர் தண்ணியில அந்த ஆற்றுல குளிக்கிறதுக்கு போகும்போது தன் பெண்ணி யானைகளுடைய சேர்ந்து போயிருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமாக ஒரு முதலை கடிச்சிருச்சு. அவருடைய காலை கடிக்குது. காலை கடிக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் ஃபைட் பண்றாங்க. ஃபைட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருடைய ஹெல்ப்பும் கேட்கறாங்க. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்ஸ் மிகப்பெரிய யானைகள் எல்லாம் கூப்பிட்டு யாருமே அவங்களால பண்ண முடியல. ஏன்னா ஒரு முதலையோட அந்த ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா தண்ணீர் ரொம்ப அதிகமா இருக்கும். நிலத்தை காட்டிலும் நேர்ல தான் அந்த முதலையோட ஸ்ட்ரென்த். இந்த ஃபைட் ரொம்ப தூரம் நடந்துட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா கஜேந்திரன் தன்னுடைய சக்தியில் எல்லாத்தையுமே செஞ்சுட்டே வர்றாங்க. கடைசியில முடியாத சமயம். சோ முடியாத சமயத்துல அவர் என்ன பண்றாருன்னா பகவான பரம்பொருளே அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆபத் பாந்தவா கிருஷ்ணா கோவிந்தா நாராயணா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது பாத்தீங்கன்னா ஐயோ என்னுடைய பக்தன் கூப்பிடுறானே. ஏன்னா போன ஜென்மத்துல அவர் பக்தனா இருந்தாரு, மிகப்பெரிய பக்தனா இருந்தாரு. சோ என் பக்தன் கூப்பிடுறான், என்னை கூப்பிடுறான்னு சொல்லிட்டு போது அவர் வைகுண்ட லோகத்திலிருந்து ஓட்டோட்டமா ஓடி வர்றாரு. அதாவது என்ன சொல்றாங்க, சந்தோஷம் வந்தாங்க. ஹரே கிருஷ்ணா. சோ அவர் வர்றாங்க. வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா என்னுடைய வாகனம் கருடன் ரெடியா இருக்காரா அப்படி வாகனம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நீ என்னால வர முடியாது சொல்லிட்டு அவர் பகவானையே கூட தன்னுடைய அவரே தூக்கிட்டு வர்றாரு. வந்துட்டு தன்னுடைய கஜேந்திரன் காப்பாத்துறதுக்காக வர்றாங்க. காப்பாற்றும் போது அப்ப அவருடைய தும்பிக்கையில பாத்தீங்கன்னா ஒரு லோட்டஸ் பிளவர் வச்சிருந்தாங்க. யாரு கஜேந்திரன். அப்ப அந்த முதலையை கொண்டுட்டு கஜேந்திரனை விடுவிக்கிறாங்க. சோ இதுல என்ன நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன, கூப்பிட்ட குரலுக்கு ஓடிடுகிற ஒரு ரகம்.
நம்ம எப்படி வந்து நம்முடைய பாகம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கூப்பிட்ட உடனே சீக்கிரத்துல நம்ம வந்து பகவான் வந்து நம்ம கிட்ட வர்றாங்க. அதே மாதிரி நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, பகவான் ரொம்ப தூரத்துல இருக்காங்க, ஆனா நம்ம கூப்பிட்ட ஒரு 15 செகண்ட்ல வந்து நம்ம கிட்ட வந்து ரீச் ஆகிறாங்க. அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சாண்டிங் வந்து பகவானை நினைச்சு நான் வந்து உன்னுடைய சேவகன், தப்பித்தவரை இந்த பௌதிகமான இயற்கையில நான் விழுந்துட்டேன். எப்படி இந்த பௌதிக இயற்கையில நான் விழுந்துட்டேன், இந்த முதலைங்கிற பௌதிக உலகம் வந்து என்னை வந்து அப்படியே துன்புறுத்துறது, தயவு செய்து வந்து என்னை ஏத்துக்குங்க. அந்த பாவத்துல தான் வந்து நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நம்ம சேண்டிப்போம். நம்ம அதாவது மகாபிரபு சொல்லிக்கிறாங்க, நம்ம சேண்டிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, அதாவது தாரத்தாரையா கண்ணுல வந்து கண்ணீர் ஊத்தணுமா, அந்த பாவத்துல நம்ம இருந்தாதான் வந்து ரியல் டேஸ்ட், நம்ம ரியல் ருச்சி யாருக்குமே கிடைக்க மாட்டேங்குது. அந்த கிடைக்காம நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மெக்கானிக்கல் நம்ம பண்றோம். பட் இருந்தாலும் பரவாயில்லை, யாரே தேக்க தாரே தவிர கிருஷ்ண உபதேசம், யாரை நீங்க மெயின் பண்றீங்களோ கிருஷ்ண ஹரே கிருஷ்ண சொல்லுங்க அப்படின்னு வந்து பகவான் ஏற்கனவே வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறாங்க. சோ இது எப்படி வந்து கஜேந்திரன் வந்து பகவானை வந்து அப்படியே உருகி கேட்கிறாங்களோ ஒரு பாதுகாப்புக்காக, அதே மாதிரிதான் இந்த கலியுகத்துல வந்து நம்ம வந்து விழுந்த பார்த்த ஆத்மாக்களாக நம்ம இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துல வந்து அப்படியே கெஞ்சணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா வண்டியில போகும்போது ஒரு சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே பாத்தீங்கன்னா பக்கத்துல பிச்சை எடுக்காரங்களும் பிச்சை எடுக்க வருவாங்க. சரிங்களா? பிச்சை எடுக்கும்போது அவங்க என்ன கேட்பாங்க, பௌவியமா தான் வந்து பிச்சை கேட்பாங்க. ஐயா எனக்கு இருந்தா வயிற்று பைசா எடுக்குதியா, எல்லாத்துக்கும் பைசா கொடுக்குதியா அப்படின்னு வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அப்படியே தன் நிலையை உருக்கி வந்து கேட்பாங்க. ஆனா அவரு அதே பிச்சைக்காரர் எனக்கு பைசா கொடு அப்படின்னு மறுக்கைய கேட்க போறாங்க? இல்லவே இல்லை. அவங்களுடைய பாவம், அந்த பாவத்துல வந்து கேட்கறதுனால நம்முடைய மனது எழுகி ஏதோ பணம் காசு போடுறோம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம வந்து பகவானுடைய ஹரே கிருஷ்ணாக்கு முன்னாடி நம்ம வந்து ரொம்ப பிச்சைக்காரங்க மாதிரி தான். அதனால நம்ம வந்து பகவானுக்காக நம்ம வந்து அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் நம்மளை பியூரிஃபை பண்றதுக்காக இந்த பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் மாதிரி நம்ம வந்து சேண்டிங் பண்ணணும். அப்படிதான் வந்து நம்ம பகவான் வந்து ஏத்துக்கிறவாரு, எல்லா விதத்திலும் ஏத்துக்கிறவாரு. ஒரு தடவை ஒரே வாட்டி இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பானுசாமி ஹிஸ்டோரியஸ் பானுசாமி மகாராஜ் கிளாஸ்ல வந்து ஒருத்தர் கொஸ்டின், மகாராஜ் அதாவது ஒருத்தர் வந்து பக்தர் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது மகாராஜ் வந்து பதில் என்னன்னா, அதாவது 3 வகையான பக்தர்கள் இருக்கிறாங்க நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. கனிஷ்ட அதிகாரி, மத்தியம் அதிகாரி, உத்தம அதிகாரி, 3 பேர் இருக்கிறாங்க. கனிஷ்ட அதிகாரி அவர் வந்து எப்படின்னா பகவானுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவாரு, சேண்டிங் பண்ணுவாரு. பட் என்ன டிஃபரன்ஸ்னா மற்றவங்கள வந்து கண்டுக்கிற மாட்டாரு. இவர் டிவோட்டி அவர் டிவோட்டி இல்லைன்னா அப்படி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவாரு. அப்படி இருந்தாலும் கூட அவரும் ஒரு பக்தன் தான். தென் 2வது பாத்தீங்கன்னா மத்தியம் அதிகாரி. மத்தியம் அதிகாரி அவர் என்ன பண்ணுவாருன்னா எல்லாரையும் பக்தர்கள் ஸ்தானத்துல வந்து வச்சுக்கிருவாங்க. அதே நேரத்துல வந்து சாஸ்திரங்களை வந்து நல்லா வந்து படிச்சுட்டு எல்லாருக்கும் வந்து இந்த கிருஷ்ண பக்தி வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. இது வந்து மத்தியம் அதிகாரியுடைய பக்தி. தென் உத்தம அதிகாரி பாத்தீங்கன்னா பியாண்ட் திஸ் ஒன், அதாவது எப்படின்னா எல்லாரையும் வந்து இந்த பௌதிக உலகத்திலிருந்து எப்படி பகவான் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அந்த கான்செப்ட்ல இருப்பாங்க. அவங்க பிரச்சாரம் பண்ணணும் கூட அவசியம் இல்லை, அவங்க ஏற்கனவே வந்து அவங்க அந்த பாவ ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க அப்படின்னு மகாராஜா. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட பக்தர்களா இருக்கணும். அதாவது எந்த ஒரு அந்யாபிலாசிய சூன்யம் ஞான கர்மானி அனாவிரதம் அனுப்புதியான கிருஷ்ணா பக்தி இருப்பாங்க. அதாவது எந்த எதிர்பார்ப்போடு இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய பக்தி தான். அப்படிப்பட்ட பக்தி பண்றதுதான் ஒரு நல்ல பியூர் பக்தனுடைய லட்சணங்கள் அப்படின்னு வந்து மகாராஜ் சொல்லிக்கிறாங்க. அப்ப சோ நம்ம வந்து நல்ல பக்தனா இருந்தா மட்டும்தான் வந்து பகவான் வந்து நம்ம மேல கொண்டு பார்வையை காட்டுவார். நம்ம வந்து பகவானை பார்க்கணும் அப்படி நம்ம நினைக்கிறத விட நம்முடைய செயல்களின் மூலமாக பகவான் நம்மளை பார்க்கணும், அந்த கான்செப்ட் வந்து நம்ம இருக்கணும்.
சரிங்களா? இதேல வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய லோகம் ரொம்ப தூரத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி பாத்தீங்கன்னா இந்த யுனிவர்சல் பாத்தீங்கன்னா கால்வாசி தான் வந்து இந்த பௌதிக இயற்கை, முக்கால்வாசி வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக இயற்கை. 15.6 சொன்ன மாதிரி வந்து நாதத் பாஷேதேஷையும் நாசங்கனோ பாவக யத் கத்வா நான் நிவர்த்தந்தே தத் தாமம் பரமம் மம. அதாவது என்னுடைய ஆன்மீகமான இந்த இயற்கை சூரியனாலோ சந்திரனாலோ ஒளியூட்டப்படுவது இல்லை. அப்படிப்பட்ட இடத்தை யார் ஒருத்தங்க போறாங்களோ அவங்க வந்து இந்த பௌத்திக இயற்கைக்கு மீண்டும் திரும்ப இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீதையில வந்து 15.6 வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா பகவானுடைய உலகம், ஆன்மீக உலகம் நம்மளால வந்து பார்க்கவே முடியாது. முனிபுங்கவானம் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் வந்து பகவானுடைய உலகத்தை வந்து நம்ம வந்து நம்முடைய சொந்த முயற்சிகள் மூலமா வந்து நம்ம வந்து சிந்திக்க கூட முடியாது. ஏன்னா ஆன்மீகுலமான கிருஷ்ண விருந்தாவனத்துல வந்து அந்த ஆன்மீக உலகத்தை வந்து விருந்தாவனம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். அங்க வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஜட இயற்கையில தான் வந்து சூரியனும் தேவை, சந்திரனும் தேவை. இப்ப அப்படி இல்லைன்னா வந்து மின்சார ஒளி தேவை. இது மாதிரி வந்து ஏதாவது ஒளியூட்டப்பட்டு ஒரு தேர்டு ஒரு விஷயம் மட்டும் வந்து நமக்கு தேவைப்படுது. ஆனா பகவானுடைய ராஜ்யத்துல வந்து அப்படியே கிடையாது. அது வந்து சச்சித்தானந்தமான விக்கிரகம். பகவானுடைய தன்னுடைய பிரம்ம ஜோதியினாலே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய உடம்புல இருந்து வர்ற ஜோதியினாலே வந்து அந்த உலகம் வந்து ஆன்மீக உலகம் ஒளியூட்டப்படுது. அப்படிப்பட்ட உலகத்தை நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஏற்கனவே சொன்ன மாதிரி சாஸ்திரத்தின் வாயிலாக தான் இதை வந்து புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்ப நம்ம வந்து கட்டுண்ட உடல்ல வந்து கட்டுண்ட இருக்கும், இந்த ஆத்மா வந்து கட்டுண்டு இருக்குது பௌதிக இயற்கையில. அப்படிப்பட்ட பௌதிக உலகத்துல கட்டுண்டு இருக்கிறதுனால நம்ம வந்து உன்னதத்தை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ஜட உலகம் இந்த ஆன்மீக உலகம் ரெண்டுக்கும் இடையில வந்து நம்ம ஏகப்பட்ட வந்து வித்தியாசங்கள் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம். பிறகு ஏன் பிறகு இந்த ஜட உலகத்தை வந்து பகவான் படைக்கிறார், நேரம் வந்து எல்லாத்தையுமே வந்து ஆன்மீக உலகமாகவே படைச்சிடலாமே அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். ஏன்னா ஜட ஊடகத்தை படைக்கணும் அப்படின்னு சொல்லி பகவானுக்கு வந்து விருப்பம் இல்லை. ஆனால் ஜீவாத்மாக்களான நம்ம ஆசைப்பட்டதுனால இந்த ஜட உலகத்தை வந்து பகவான் வந்து படைச்சிட்டு நீ போய் அங்க கஷ்டப்படு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். ஆனா இதுக்கு காரணம் வந்து ஜட உலக படைப்பிற்கு வந்து நம்ம தான் காரணமே தவிர பகவான் நம்ம படைச்சோம் அது கிடையாது. சரிங்களா? எந்த காரணத்தை கொண்டும் நம்ம இச்சை தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து பிறகு எடுத்துட்டே இருப்போம். அந்த இச்சைக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நம்ம வந்து ஆன்மீக உலகத்துக்கு போறதுதான் பகவான் தன்னுடைய ஆன்மீக பிரதிநிதிகள், அதாவது என்ன சொல்றது, குருமார்களை, ஆன்மீக குருக்களை வந்து நமக்கு வந்து அனுப்பியிருக்கிறாங்க. சில பிரபுபாதா, இப்ப முன்னாடி இருக்கிற ஆச்சாரியர்கள், நம்முடைய குரு மகாராஜ், இவங்கெல்லாம் வந்து நமக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. பகவானுடைய காரணமற்ற கருணையினால நீங்க போய் என் பையன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பாருங்க, அவனுக்கு வந்து உண்மையான இந்த சரித்திரத்தை நீங்க சொல்லி அவனுக்கு என்னுடைய வைபவத்தை சொல்லிட்டு அவனை வந்து இந்த பௌதிகத்திலிருந்து வெளிக்கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து அனுப்புறாங்க. சோ இதனால வந்து பௌதிக உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம். அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும். அது வந்து ஒவ்வொருவருடைய ஜீவாத்மாக்களுடைய கடமை. அதாவது இந்த பிறவில வந்து ஒரு மனுஷனாவோ எதவோ எடுத்திருக்கலாம். போன ஜென்மத்தில் நம்ம என்னவோ எடுத்திருக்கோம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பகவான் வந்து தன்னுடைய இலக்க ஆன்மீக உலகத்தை வந்து என்ன சொல்ற பரமம் மம, அது வந்து பரமமான இடம். எந்த மூளை முழுக்க எல்லா இடமே பாத்தீங்கன்னா பகவானுடைய சொத்து. எல்லாமே ஜட இயற்கை இருந்தாலும் சரி, ஆன்மீக உலகம் இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பகவான். ஏன்னா ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் ஸ்டோரி லாஸ்ட் கிளாஸ்ல அவங்க கேட்டல, பகவான் இப்ப அதுக்கு இந்திரன் எடுத்துக்கங்களேன். இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஒரு மழை பெஞ்ச அந்த லீலையில வந்து 10th கண்டோட நம்ம பண்றோம்.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அந்த தப்பு பண்ணாரு. என்ன தப்புன்னா, கிரி கோவர்தன் அந்த லீலை பண்றதுக்காக இருக்கிற மலை எல்லாத்தையும் வந்து விருந்தாவனத்துல பெய்ய சொல்லிட்டு விருந்தாவன வாசிகளுக்கு வந்து தமிழ் கொடுத்தாரு. சோ விருந்தாவன வாசிகள் என்ன பண்ணாங்க, கடைசியில வந்து பகவான் தான் அடைக்கலம், கிருஷ்ணர் தான் அடைக்கலம் அப்படின்னு சொல்லிட்டு நேர போய் அவர்கிட்ட வந்து தஞ்சம் எடுத்தாங்க. அப்போ வந்து தன்னுடைய சுண்டு விரல்னால அந்த கிரி கோவர்தன் மலை மூலமா தூக்கி எல்லா விரஜயவாசிகளையும் காப்பாத்தினாரு. பட் இருந்தாலும் அவன் வந்து மலையை பெஞ்சிட்டே இருந்தான் இந்திரன். கடைசியில வந்து அவனால வந்து ஒன்னும் வந்து பண்ண முடியல, தோத்துட்டான். கடைசியில வந்து நான் யாரா இந்த சின்ன பையன் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா சாட்சாத் பகவான் தான், யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி பகவான்கிட்ட போய் சாஷ்டாங்கமா வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. வரும்போது வந்து பயந்துட்டே வர்றாரு. வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா சுரபி மாதாவை கூப்பிட்டு வர்றாங்க. அம்மா வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா நீங்க வாங்க என் கூட, நீங்க வந்து நீங்க மன்னிப்பு கேட்டு என்னை வந்து நீங்க தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னை ஒரு சமாதானம் சொல்லி விடுங்க, மன்னிச்சுட்டே சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்கம்மா, என்னால பகவான்கிட்ட போறது வந்து எனக்கு வெட்டமா இருக்கு, பேச நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல. இது என்ன நம்ம சொல்றதுன்னா, எவ்வளவு ஒரு இந்திர பதவி இருந்தாலும் கூட, எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் கூட ஒரு தப்புகள் பண்ணதான் செய்ய முடியுது. ஏன்னா இந்த பௌதிக இயற்கை அது எப்படி பாத்தீங்கன்னா, அந்த 3 லோகம் அப்படி சொல்றோம் இல்லையா, என்னது 3 லோகங்கள், மேலோகம், நடுலோகம், தென் கீழோகம் அப்படின்னு நம்ம செக்ரிகேட் பண்றோம் இந்த 14 லோகத்துல. அந்த நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா நடு உலகம் சொல்லுவோம். அப்படின்னா பூலோகம், புகர்லோகம், தென் இந்திரலோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். சோ இந்த 3 லோகத்துல பாத்தீங்கன்னா, அது நடுல இருக்கிற இந்த 3 லோகத்துல பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து மெயினா வந்து இந்த மோட் ஆஃப் பேஷன் அண்ட் இக்னரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா. இந்த ஜட இயற்கையில வந்து இந்த பேஷன் அண்ட் இக்னரன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால நம்ம வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து அந்த சாத்வீக பிளாட்ஃபார்முக்கு வந்து கொஞ்சம் இருக்கும். அதுல அந்த இயற்கையில வந்து அந்த கொஞ்சம் துணியளவு தான் நம்ம இந்த இந்திரன் வந்து அப்ப இந்த மோட் ஆஃப் பேஷன் இருந்ததுனால தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அது இத கேட்ட சுரபி மாதா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பகவானை பார்த்துட்டு, இவன் இந்திரன் பேருக்கு தான் சொல்லிடுறீங்க, ஆனா உண்மையான இந்திரன் நீங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பகவான் தான் வந்து எல்லா பொசிஷனுக்கும் வந்து அவர் தான் வந்து உன்னதமானவர். அவர் இந்திரனா இருந்தாலும் சரி, சந்திரனா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தேவாதி தேவர்களா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து பகவான் தான். அவர் தான் வந்து ஹி இஸ் குவாலிஃபைட் ஃபார் எவ்ரிதிங். மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அவரை சார்ந்து இருக்கும். அதனால வந்து இந்த இந்திரன்கிற பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான், கொஞ்ச நாள் தான். அந்த பொசிஷன்ல தவறிட்டாங்கன்னா அடுத்த இந்திரன் வந்து ரெடியா இருப்பாங்க. இதே மாதிரி இந்த எவ்வளவு இது இருந்தாலும் பகவான் தான் சாட்சாத் பகவான். அவர் தான் வந்து எல்லாருக்குமே வந்து தஞ்சம். அவர் தான் வந்து உன்னத ஆளுநர். அவர் தான் எல்லாத்துக்குமே வந்து அதிபதி. அவர் தான் வந்து ப்ரொப்ரேட்டர், என்ஜாயர் அண்ட் எவ்ரிதிங். எல்லாமே அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். சோ அப்படிப்பட்ட பகவான்கிட்ட நம்ம வந்து பியூர் பக்தி தொண்டு பண்ணா மட்டும்தான் வந்து நம்ம வந்து இங்க வந்து வெளி போக முடியும். அதை விட்டு இல்லைன்னா நம்ம திரும்ப வந்து இந்த ஜென்ம மருத்தி ஜராவியாது அப்படிங்கிற பக்தன் சைக்கிள்ல சுத்திட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இதை சொல்லிக்கிறாங்க. அடுத்தது படிக்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அடுத்த பேராகிராஃப் படிங்க. பிரணாம் பிரபு. இருந்தும் முழுமுதற் கடவுள் நமக்கு முன்பாக வரும்பொழுது நாம் அவரை புறக்கணிக்கின்றோம். அத்தகைய முட்டாள்தனமான புறக்கணிப்பினை பகவான் பகவத்கீதையில் 9 பலன்களில் கண்டிக்கிறார். முட்டாள்கள் அவரை மரணத்திற்கு உட்பட்ட மனிதனாக கருதி நிந்திக்கின்றனர் என்று அங்கு கூறப்பட்டுள்ளது. அவர் சாதாரண மனிதர் அல்லர். மேலும் நமக்கு முன்பாக தோன்றும் போது அவர் பௌதிக இயற்கையினால் உருவாக்கப்பட்ட பொருளுடன் தோன்றுவதும் கிடையாது. சாதாரண உடல்களைப் போலவே பகவானும் ஜடத்தினால் உருவாக்கப்பட்ட உடலில் ஏற்று அவதரிப்பதாக பல்வேறு பெயரளவு பண்டிதர்கள் கருத்துரைக்கின்றனர். பகவானுடைய அசைக்கிய சக்திகளை அறியாமல் அத்தகைய முட்டாள் மனிதர்கள் அவரை சாதாரண மனிதர்களுக்கு சமமான நிலையில் வைக்கின்றனர். நெக்ஸ்ட் படிக்கணுமா? கடவுள் அசங்கிய சக்தியால்
நிரம்பி இருப்பதால் அவரால் நமது தொண்டினை எந்த வழியிலும் எந்த பொருளின் மூலமாகவும் ஏற்றுக்கொள்ள முடியும். மேலும் விருப்பத்திற்கேற்ப தமது சக்திகளை அவரால் எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ள முடியும். பகவானால் ஒருபோதும் அவதரிக்க இயலாது. அல்லது அவ்வாறு ஒருவேளை அவர் அவதரித்தால் அவர் ஜடசக்தியின் வடிவில் அவதரித்தார் என்று நம்பிக்கையற்றவர்கள் வாதாடுகின்றனர். பகவானுடைய அகிம்சை சக்திகளை நாம் ஏற்றுக்கொண்டால் இத்தகைய வாதங்கள் பயனற்று போகின்றன. அப்போது ஜடசக்தியின் வடிவில் பகவான் நமக்கு முன் தோன்றினால் கூட அவரால் அந்த சக்தியினை ஆன்மீக சக்தியாக மாற்றிக்கொள்ள இயலும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சக்திகளின் ஆதி மூலம் ஒன்றுதான் என்பதால் அந்த ஆதி மூலத்தின் விருப்பத்திற்கேற்ப சக்திகளை பயன்படுத்த முடியும். உதாரணமாக மண், கல் அல்லது மரத்தினால் செய்யப்படும் அச்சால் விக்கிரகத்தின் வடிவிலும் பகவானால் தோன்ற முடியும். விக்கிரகங்களை மரம், கல் அல்லது இதர ஜடப்பொருளை கொண்டு வடிவமைக்கின்றோம். இருப்பினும் உருவ வழிபாட்டை எதிர்ப்பவர்கள் வாதிடுவதை போன்று இந்த வடிவங்கள் ஒன்றும் சிலைகள் அல்ல. சோ இது என்ன சொல்லிட்டாங்கன்னா பகவான் கிட்ட சொல்லிக்கிறாங்க, பகவான ஒரு மனிதனா நினைச்சு இந்த பௌத்திக உலகத்துல வந்ததுனால அவர் ஒரு சாதாரண மனிதனா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூடர்கள் எண்ணுகின்றார்கள். அவஜாதனந்தி மாமோட மானுஷம் தன்மாஷிதா பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரா. நான் மகேஸ்வரன், எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவன் நான் அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க. சோ தேர் கால்ட் அஸ் அவஜானந்தி, அதாவது முட்டாள்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்னை ஏளனம் செய்கின்றார்கள். முட்டாள்கள் தான் என்னை ஏளனம் செய்ய. ஏன்னா பகவான் யார தன்னை வெளிப்படுத்தக்கூடிய அப்படின்னா பகவானுடைய பக்தர்களுக்கு மட்டும்தான் தன்னை வெளிப்படுத்துவார். தன்னை பற்றி ஏளனம் செய்யக்கூடியவங்களுக்கு பகவான் வெளிப்படுத்த மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா யுதிஷ்ட மகாராஜா பாத்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய அவரு என்ன சொல்ற ராஜ ரிஷி. ஒரு மன்னர் ஆழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவர் எப்படி ஆடுறாங்கன்னா ரிஷிகள் என்ன சொல்றாங்களோ, அதாவது தன்னுடைய சேஜஸ் ஆன்மீக குருக்கள் என்ன சொல்றாங்களோ அந்த கோட்பாடின் மூலமா தான் அரச ஆள்றாங்க. அவரும் ஒரு ராஜரிஷி தான். எந்த காரணத்துக்கும் அவர் டீவியேட் ஆக மாட்டாங்க. அப்படி நாட்டை அரச ஆளிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இருக்கிற அந்த மக்கள் ரொம்ப சுபிக்ஷமா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு குறையும் அவங்க கிடையாது. ஏன்னா ஒரு குறை என்னது, சரியான சமயத்துல மழை பெய்யும், சரியான சமயத்துல காலங்கள் அதனுடைய கடமைகளை ப்ராப்பரா செய்யும். அதை விட்டு எந்த காரணத்தை கொண்டு டிவியேட் ஆகாது. ஏன்னா ஆட்சி செய்யக்கூடியவர் ராஜ ரிஷி. அவர் ராஜன் ஆனால் ரிஷி. யுதிஷ்ட மகாராஜா அதே மாதிரி பாத்தீங்கன்னா பகவான் ராமச்சந்திரமூர்த்தி அவரு அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய மன்னர்கள் பாத்தீங்கன்னா அவங்க பிரகலாத் மகாராஜ் சாரி இவரு யார் சொல்றது, இப்படி நிறைய மகாராஜாஸ் இருக்காங்க. அவங்களாம் பாத்தீங்கன்னா ராஜ ரிஷியா ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நாட்டுல எந்த காரணத்தை கொண்டு பஞ்சம்ங்கிறது ஏற்படுறதே கிடையாது. ஆனா இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா அப்படியே தலைகீழ மாறி போச்சு. ஏன்னா இப்ப ஆளக்கூடிய நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் உண்மையிலே அந்த கோட்பாடுல இல்லவே இல்லை. தன்னுடைய பௌதிக உடல்கள பராமரிக்காகவும் தன்னுடைய உற்றார் உறவினர்கள் இவங்களோட பாதுகாக்கிறதுமே ஆட்சிகள் இருக்குதாங்க. ஆட்சிகள் நடத்துறது பாத்தீங்கன்னா மக்களுடைய திருப்திக்காக ஆட்சி நடத்தணும். அதுதான் ஸ்ரீமத் பாகவத்திலையும் சொல்லிக்கிறாங்க. 3வது கண்டத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பிரஜை எப்படி இருக்கணும்னா எந்த கஷ்டமும் இருக்காத அளவுக்கு அவங்க இருக்கணுமா. அது பாத்தீங்கன்னா அப்படி ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர் எல்லாமே பகவானின் கோட்பாட்டின் கீழ் சாஸ்திரங்கள் என்ன சொல்லிக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி சொல்றதுதான் ஒரு ராஜாவோட கடமை. அப்படி அவன் தன்னுடைய கடமையிலிருந்து தவறிட்டான்னா அவனுக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட் நடக்க போகுது. அதேதான்
his life அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பகவான் இந்த இடத்துல நான் மனித உருவில் தோன்றும் போது என்னை மூடர்கள் என்னை ஏளனம் செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம உண்மையா கவனிக்க வேண்டியது என்னன்னா, பகவான் ஈஸ்வரர், அதாவது பரமேஸ்வரர். நிறைய ஈஸ்வரர்கள் இருக்கிறாங்க, ஆழ்வர்கள் இருக்கிறாங்க. ஆனா பகவான் பாத்தீங்கன்னா பரமேஸ்வரர். ஈஸ்வரா பரமகிருஷ்ணா சச்சித்தானந்த விக்கிரகா அநாதி ராஜ கோவிந்தா சர்வ காரண காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாஜி சொல்லிக்கிறாங்க தன்னுடைய பிரம்ம சம்ஹிதையில. அந்த பிரம்ம சம்ஹிதையில ஃபர்ஸ்ட் சொல்லவே பாத்தீங்கன்னா ஈஸ்வர பரமகிருஷ்ணா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் முழுமுத கடவுள். அவரை விட்ட வேறு எதுவுமே கிடையவே கிடையாது. சச்சிதானந்த ரூபாய கிருஷ்ணாயா அப்படின்னு சொல்லி கோபாலா தாபனி உபதேசத்துல சொல்லியிருக்காங்க. கோபாலா தாபனி உபதேசத்துல சச்சிதானந்த ரூபாய கிருஷ்ணாய அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் பகவான் நித்தியமான அறிவுடன் ஆனந்தமயமான ரூபத்தை விடக்கூடிய அவர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மேற்கொண்டு சச்சிதானந்த விக்கிரகம், விக்கிரகம் ரூபம் எல்லாமே ஒன்றுதான். இதுல எந்த வித்தியாசம் கிடையாது. சோ இதுல நம்ம பகவான் தவிர வேற யாருமே அவருக்கு மேலாகவோ அவருக்கு சமமாகவோ நம்ம கருதவே கூடாது. அப்படிப்பட்ட பகவான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் என்ன நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும். தன்னுடைய ஆச்சாரியர்கள் மூலமாக நம்ம பகவானை பார்க்க முடியாது. ஆனா குரு ஆச்சாரியர்கள் நமது ஆன்மீக குருமகள் மூலமாக நம்ம பார்க்கணும். சரிங்களா? சோ இதுல எந்த காரணத்தை கொண்டு டீவியேஷன் இருக்கவே கூடாது. பரமபுருஷ பகவான் இந்த ஜடவுல தோன்றுவது அவருடைய அந்தரங்க சக்தி மூலமா தோன்றாங்களே தவிர தன்னுடைய வெளிப்புற சக்தி மூலமா தோன்றது இல்லை. ஆனா வெளிப்புறமா அவர் சாதாரண மனிதன் நம்ம நினைக்கிறோம். பட் அவர் இருக்கிறது தோன்றது பாத்தீங்கன்னா தன்னுடைய அந்தரங்க சக்தியின் மூலமா தான் தோன்றுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம எப்படி நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு பவர் ஸ்டேஷன்ல இருந்து நமக்கு நம்ம வீட்டுல உட்கார்ந்து இருக்கோம், நமக்கு சுவிட்ச போட்டா லைட் எரியும். சுவிட்ச போட்டால் லைட் எரியும் அப்படின்னு நமக்கு தெரியுமே தவிர அது எங்கிருந்து வருது, எப்படி வருது, அந்த இது நமக்கு தெரியவே தெரியும். அதுக்கு சரி அந்த பவர் ஹவுஸ்ல இருந்து ஏதோ கேபிள்ஸ் மூலமா தான் நம்ம வந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். சரி கேபிள் நம்ம கேபிள் அப்படியே நம்ம போய் தொடலாமா? தொட முடியாது. ஏன்னா தொட்டு நம்ம ஷாக் அடிச்சு நம்ம இறந்துருவோம். ஆனால் இந்த அறிவு மத்த முட்டாள்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு லைட் எரியுது, ஆனா ஒரு சோர்ஸ் எங்க அப்படி அவங்களுக்கு தெரியாது. அந்த சோர்ஸ் யாருன்னா பகவான் சாக்ஷாத் கிருஷ்ணர் அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே அவருடைய மற்ற வகையான கருத்துக்கள் நம்ம ஏற்கவே முடியாது. அப்படி ஏற்படுறவங்க தான் அவஜானந்தி மா மூடாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஏன்னா பகவான் அப்படிப்பட்ட பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் சொல்லும் போது நம்ம எப்படி நினைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கேன். அவருடைய ஆற்றல் ஏற்கனவே சொல்றது ரொம்ப பயங்கரமானது. நம்மளால பார்க்கவே முடியாது. 7 வயசு கொலையில கிரிகோவர்தனை தூக்கினாரு. பிறந்த ஒரு 3 நாள்ல அவ்வளவு பெரிய அரக்கி பூதனாவை கொண்டாரு. இதே மாதிரி ஏகப்பட்ட லீலைகள், கம்சனை வதம் பண்ணாரு, சதகாசுரனை கொண்டாரு, பானாசுரனை கொண்டாரு. இதெல்லாம் எது? அதாவது அவருடைய கம்மியான வயசுல பெரிய என்ன சொல்றது, பெரிய பையனாய் பெரிய இளவரசர் மாதிரி இருந்து அவர் பண்ணல. சாதாரண குழந்தையா இருக்கும்போது எல்லாத்தையும் வதம் பண்ணாரு. இது எப்படி முடியும்? அவர் சாட்சாத் பகவான் அவ்வளவு வைபவங்களை தன்னுடைய வச்சிருக்கிறார். அதாவது ஒரு கேள்விப்பட்டேன், பூதனைய கொன்னதுக்கு அப்புறம் பூதனை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அழகிய பெண் உருவத்துல கிருஷ்ணரை தூக்கி கொண்டு போய் தன்னுடைய மார்பிள வச்சு மார்பிள ஃபுல்லா விஷத்தை தடவி கொண்டுடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா அவரு தன்னுடைய விஷத்தை தன்னுடைய பால் குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு தன்னுடைய விஷத்துல தூக்கி ரிமூவ் பண்ணிட்டு அவளை பூதனமா கொண்டுட்டாரு. ஆனா பூதனை மிகப்பெரிய அறைக்கு அவர் இறக்கும் போது பார்த்தேன்னு கிட்டத்தட்ட 80 மைல்ஸ் லென்த்ல இருந்ததான் அவள் உடல்.
உடம்பு வந்து பாத்தீங்கன்னா 18 மைல்ஸ் லென்த்ல இருந்துச்சு. அப்போ அங்க இருக்கிற விருஜவாசிகள் வந்து பாத்தீங்கன்னா அவளை வந்து ஒவ்வொரு பார்ட்டா கட் பண்ணி அவங்க வந்து எரிச்சாங்களாம். அப்ப எரிக்கும் போது பாத்தீங்கன்னா அவளுடைய அந்த எரிகிற சாம்பல் இருந்து பாத்தீங்கன்னா பயங்கர நறுமணம் வீசிச்சான். ஒரு பாடி எருதுன்னா எல்லாரும் மூக்க மூடிட்டு இருப்போம். ஆனா அந்த அரைக்கி பூதனாங்கிற அரைக்கி அவ்வளவு நறுமணம், பயங்கரமான ஸ்மெல், கிட்டத்தட்ட பயங்கர சென்ட் போட்ட இந்த அளவுக்கு பர்ஃபியூம் போட்டா எவ்வளவு நல்ல ஸ்மெல் இருக்கும், அந்த ஸ்மெல் வந்துச்சான். ஏன்னா பகவான் வந்து அவருடைய கை பட்டதுனால அவர் வந்து கம்ப்ளீட்டா வந்து தன்னுடைய அழுக்குகள் வந்து ரிமூவ் பண்ணிட்டார். அவருக்கு வந்து ஆன்மீகமயமான உடலை கொடுத்துட்டார். சரியா? சோ பகவான் கை பட்டதுமே எல்லாமே வந்து பியூரிஃபை ஆயிடுச்சு. அதே மாதிரி கம்சன் வந்து அவன் மிகப்பெரிய ஒரு அரக்கனா இருந்தாலும் கூட தன்னுடைய கைப்பட்டு அவனை முஷ்டினால குத்தி அவரை வந்து சாகடிச்சிட்டாரு. சாகடிக்கும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து மிகப்பெரிய பொசிஷன் கொடுத்தாங்க. சோ அப்போ தன்னுடைய தேஜஸ் வந்து என்ன ஆகுது, அவர் இறந்தது அவருடைய பகவானுடைய உடம்புல வந்து ஐக்கியமாயிடுச்சு அந்த ஒளி. இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் வந்து பகவான் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பகவான் நம்ம வந்து சாதாரண ஆளு நம்ம வந்து நினைக்கவே கிடையாது. அதுலயும் சொல்லிக்கிறாங்க பகவத்கீதையில, ஜன்ம கர்மே சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதக யத்வா தேகம் புனர்ஜன்ம நைத்தி மாமேவிசோ. என்னுடைய ஜென்மம், அதாவது என்னை பிறப்பு உத்தமமானது, ஆன்மீக மையமானது, என்னுடைய ஆற்றல், என்னுடைய நடவடிக்கைகள் எல்லாமே ஆன்மீக மயமானது அப்படின்னு எவன் ஒருவன் நினைக்கின்றானோ, யாரு அப்படி நினைக்கிறாங்களோ அவங்க வந்து தன்னுடைய அந்த பௌதிக உடலை விட்டதுக்கு அப்புறம் என்னுடைய ஆன்மீக உலகத்துக்கு வந்து வந்துடுவாங்க அப்படின்னு வந்து பகவத்கீதை பகவான் சொல்றாங்க. இப்படிப்பட்ட பகவானுடைய வைபவங்கள் பாத்தீங்கன்னா நம்மளால வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத வைபவங்கள் நமக்கு இருக்கு. ஒரே ஒரு வழி என்னன்னா, நம்ம வந்து பகவானுடைய பக்தி தொண்டு மட்டும்தான் நமக்கு வந்து காப்பாற்றும். அதுக்கு வந்து பக்தி தொண்டுக்கு என்னது அப்படின்னா பகவானுடைய ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை இடைவிடாம வந்து நம்ம சொல்லிட்டேன். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்கிற மகாமந்திரத்தை நம்ம வந்து இடைவிடாம சொல்லியிருக்கணும். அப்படி இருந்தாதான் வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு துளியாச்சும் நமக்கு வந்து பகவான் மேல பக்தி வந்து நமக்கு துளிர்விட ஆரம்பிக்கும். மேற்கொண்டு பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா புருஷோத்தம மாதம். இன்னொரு 3-4 நாள் தான் இருக்கு, 15th முடியுது. சோ அந்த மாசத்துல வந்து இப்ப நடக்க இந்த மாசத்துல வந்து நம்ம எந்த அளவுக்கு பகவானுடைய பக்தி தொண்டு நம்ம பண்ணாலும் சரி, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை எவ்வளவு அதிக சுற்று நம்ம பண்ணாலும் சரி, அந்த அளவுக்கு வந்து நம்முடைய பக்தி தொண்டு வந்து பக்தி சேவை இதுவும் அப்படியே வந்து மேலே எழுதி போயிட்டே இருக்கும். அவளுக்கு ஆற்றல் மிக்கது இந்த புருஷோத்தம மாதம். அதனால வந்து எல்லாரும் வந்து அடிக்கடி நம்ம சேண்டிங் பண்ணுவோம். முயன்ற அளவு வந்து நமக்கு வந்து எல்லாருக்கிட்டும் வந்து பகவானுடைய பக்தர்களுடைய அசோசியேஷன் சங்கத்துல இருந்து எல்லாருக்கும் வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை விநியோகிப்போம். இதுதான் வந்து உண்மையான பரிசு அப்படின்னு வந்து லட்சியம் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். ஹரே கிருஷ்ணா.